தெலுங்கானா மசோதா மீது ஆந்திர சட்டப்பேரவையில் இன்று தொடங்கவுள்ள விவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீமாந்திரா பகுதியில் முழு அடைப்பு நடைபெறுகிறது. ஆந்திர மாநில அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் அனைத்து கட்சிகள் சீமாந்திராவில் உள்ள 13 மாவட்டங்களிலும் இன்று ஒருநாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. பாரதிய ஜனதா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் முழு அடைப்பில் பங்கேற்கவில்லை. ஆந்திர சட்டப்பேரவையில் தனி தெலுங்கானா தொடர்பாக மாநில மறுசீரமைப்பு மசோதா மீதான விவாதம் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தொடங்கிய ஆந்திர சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் தெலுங்கானா மசோதா தொடர்பாக ஏற்பட்ட தொடர் அமளியால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் கூடும் ஆந்திர சட்டப்பேரவையில் ஆந்திர மாநில மறுசீரமைப்பு மசோதா பற்றி விவாதிக்கப்பட உள்ளது. தெலுங்கானா மசோதா குறித்து கருத்து தெரிவிக்க ஆந்திர அரசுக்கு வரும் 23ஆம் தேதி வரை மத்திய அரசு அவகாசம் அளித்துள்ளது. சீமாந்திராவில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக சென்னையிலிருந்து ஆந்திராவிற்கு செல்லும் பேருந்துகளின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், சொல்லுங்க, இந்த கோயம்பேட்டிலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் இப்போ இயக்கப்படுதா? என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு? தேவா, ஆந்திர சட்டப்பேரவையில் இன்று நடைபெறும் தெலுங்கானா மசோதா மீதான விவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீமாந்திரா பகுதியில் முழு அடைப்பு போராட்டம் இன்று நடைபெறுகிறது. இதனால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் முழுவதுமான அந்த சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் அதிகமான ஆந்திரா செல்லும் பேருந்துகளின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். ஆந்திர மாநிலத்தின் அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பிலும் மற்றும் அனைத்து கட்சியினர் சார்பிலும் சீமாந்திரா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அதாவது 10ஆம் தேதி வரை பல்வேறு போராட்டங்களை அறிவித்துள்ள அந்த பகுதிவாசிகள் மற்றும் அனைத்து கட்சியினர் அதன் முதல் கட்டமாக இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதால் இந்த கோயம்பேட்டிலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகளின் சேவை முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேவா, இப்ப திருப்பதி செல்ற பக்தர்கள் இதனால் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதிகாரிகள் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின்? நிச்சயமா பணிமலர், அதாவது ஆந்திரா செல்லும் பேருந்துகள் முழுவதுமான அந்த சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் திருப்பதி மற்றும் அனைத்து பகுதிகளுக்கு ஆந்திரா பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் தற்போது கோயம்பேட்டில் 100க்கும் அதிகமான பேருந்துகள் தற்போது நின்று கொண்டு நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது குறித்து திருப்பதி செல்லும் ஒரு பயணியிடமே கேட்போம், அவர் எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுகிறார்கள். சார், நீங்க திருப்பதி போறதா சொன்னீங்க, நீங்க எப்போ வந்தீங்க, எப்போ இந்த போராட்டம் பத்தி தெரியும், இது குறித்து அதிகாரிகள் எதுவும் கேட்டீங்களா? எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க? என்கிட்ட யாருமே சொல்லலை. நான் காலையில் 6 மணிக்கு இங்கே வந்துட்டேன் பஸ்ஸுக்கு போகிறதுக்காக. இங்கே வந்து பார்த்தா பஸ்ஸு ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. எப்படி நாங்கள் போகிறதுன்னு தெரியல, ஒரே சிரமமாக இருக்குது. இப்போ நான் பஸ்ஸுக்கு இப்போ ட்ரெயினுக்கு போய் தான் ஏதாவது போகணும். ட்ரெயினுக்கு 1:30 மணிக்கு எப்படி நாங்கள் திருப்பதி போகிறீங்க தெரியல. இப்படி தான் அடிக்கடி நடக்குதே, போய் போட நடக்குது. லாஸ்ட் மந்த் இதே தான் நடந்துச்சு, இப்போ அதே நடக்கும். உங்கள் யாருமே இங்கே சொல்லவும் செய்யலை, ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் என்ன தான் ஒன்றும் புரியலை. இது குறித்து அதிகாரி தரப்பில் இப்போ ஆந்திரா அந்த பேருந்து நிலையம் அந்த அதிகாரி தரப்பில் ஏதாவது கேட்டிங்களா? கேட்கல, தெரியும். அங்கே முன்னறிக்கை கொடுக்கணும். ஒரு 2 நாள் முன்னாடி பேப்பரில் போட்டு ஏதாவது சொல்லிருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஒன்றுமே தெரியாமல் விட்டு நாங்கள் எப்படி போகிறது? இப்படி ஒவ்வொரு டைம் இப்படி போட மக்களுக்கு பாதிப்பு ரொம்ப ஏற்படுது. இதை ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் எங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பணிமலர், தற்போது காலை நேரம் என்பதால் பயணிகளின் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டாலும் இன்னும் நேரம் ஆக ஆக நிச்சயமாக பயணிகள் வரத்து அதிகமாக காணப்படும். அதாவது முன்னறிவிப்பின்றி இந்த முழு அடைப்பும் போராட்டம் நடைபெறுவதால் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் தற்போது திருப்பதி செல்வம் மற்றும் ஆந்திரா செல்லும் பேருந்துகளுக்காக காத்துக் கொண்டிருக்கும் நிலைதான் தற்போது இங்கே நிலவிட்டிருக்கு. பணிமலர், ஆந்திரா செல்லும் பேருந்துகளின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் எவ்வாறு அவதிப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஸ்டாலின்.